மச்சான் மச்சான் நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா. நல்லா அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தியா அது செம்மையா இருக்குல்ல மச்சான். இந்த பொம்மையை என்கிட்ட கூட நான் பார்த்து தரேன். ஆமாண்டா மச்சான், இந்த பொம்மை செம்மையாகுதுடா. டேய் அந்த பொம்மையை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. எங்க எத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துருப்போ. போடா டேய், இந்த மாதிரி ஆன்டிக் பொம்மையை பத்தி உனக்கு என்னடா நாலேஜ் இருக்குது? ஆமா மச்சான், அவனுக்கு அறிவே கிடையாது. ஓ டேய் பிரேமே, இங்க கொஞ்சம் வாடா. நான் மாமா இந்த பொம்மையை பாரு பிரேமே. மாமா செம்மையாகுது பொம்மை. செம்மையா இருக்கும். ஏய் இவனுக்கு 3 பேர் தலையில எப்படி அந்த டெவில் ஹார்ன் வந்தது? டேய் மச்சான், வெயில்ல போயிட்டு வந்ததுனால மூஞ்செல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது. நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். மாமா இந்த பொம்மையை நீ புடிச்சுக்கோ. கிச்சன்ல நிறைய வேலை இருக்குது, நான் போய் சமையல் செய்றேன். நான் போறேன். ஆஹா, எப்படி இந்த பொம்மை இவ்வளவு தத்ரூபமா செதுக்கி இருப்பாங்க? அவனுங்களுக்கே அக்கறை இல்ல. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சொல்லிக்கணும் போ. மூஞ்சி கழுவலான்னு பார்த்தா ஒரு தண்ணி வர மாட்டேங்குது பேரு. என்ன டியூப் அடைச்சிக்கிச்சா? பிரகாஷ் பாத்ரூம்ல. டேய் பிரகாஷ், பிரகாஷ் வெங்காயத்தை எங்க வச்சோம்? இதோ இருக்குது. ஐயோ எல்லாத்தையும் கீழே போட்டேனே. அன்னத்துக்கு 2 வேலை ஆகுது. எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். இந்த பக்கம் என்ன இவ்வளோ வெங்காயம் உருண்டு கிடக்குது? ஐயோ குமார், குமார் உனக்கு கூட ஆகல. கையில உருண்டு கிடக்குது. குமார் இல்ல, குமார் கூட ஆயிருக்காது. கண்டிப்பா கூட ஆயிருக்கூடாது. ஆயிருக்காது குமார், உனக்கு கூட ஆயிருக்காது. குமார், ரமேஷ் அந்த பொம்மையை தூக்கிட்டு பெட்ரூம்குள்ள போனால. ரமேஷ் உனக்கு ஒண்ணு ஆகல. என்னடா ஆச்சு? என்னடா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் இப்படிடா செத்து போனானுங்க. மச்சான் மச்சான், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா. நல்லா அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தியா அது செம்மையா இருக்குல்ல? இவங்க 3 பேரும் இறந்து போயிட்டாங்களே, திரும்ப எப்படி வந்தாங்க? மறுபடியும் முதல்ல இருந்து அதே மாதிரி பேசுறாங்க. என்னடா நடக்குது இங்க? எப்படிடா இந்த மாதிரி நடந்திருக்கும்? நான் இந்த சோஃபால போனை நோண்டிட்டு உட்காந்துருந்தேன். அந்த டைம்ல மச்சான் மச்சான் நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கதவு திறந்து வந்தான். அந்த பொம்மையை வாங்கி ரமேஷும் குமாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? வெயில்ல போயிட்டு வந்ததுனால மூஞ்செல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது. நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். மாமா இந்த பொம்மையை நீ புடிச்சுக்கோ. கிச்சன்ல நிறைய வேலை இருக்குது, நான் போய் சமையல் செய்றேன். நான் போறேன். பிரகாஷ் பாத்ரூமுக்கு போனா, குமார் கிச்சனுக்கு போனா, ரமேஷ் பெட்ரூம்குள்ள போனா. பிரகாஷ் பாத்ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவன் சாவற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. டக்குன்னு பாத்ரூம் கதை உடைச்சு நான் உள்ள போய் பார்த்தேன். அவன் இந்த இடத்துலதான் செத்து கிடந்தான். அதே மாதிரிதான் கிச்சன்ல குமார் வலிக்கு விழுந்து சாகுற மாதிரி ஒரு கனவு வந்தது. என்னன்னு ஓடி போய் பார்த்தேன். இந்த இடத்துலதான் குமார் செத்து படுத்து கிடந்தான். ரமேஷுக்கும் இதே மாதிரிதான் நடந்துச்சு. நான் இங்க என்னடா நடக்குதுன்னு குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு 3 பேரும் மறுபடியும் உயிரோட வந்தாங்க. மறுபடியும் இது எங்க ஆரம்பிச்சதோ திரும்பி அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனால இப்படி நடக்குது? டேய் மச்சான், எவ்வளவு அவளை கூப்பிட்டுக்குது? என்னடா கனவு காணுகிற? இந்த பொம்மை எவ்வளவு அழகாகுதுன்னு கையில வாங்கி பாரு. என்னடா ஆச்சு? அது ஒண்ணுலடா, டெவில் ஹார்ன். ஏய் உங்க 3 பேர் மண்டையில அந்த டெவில் ஹார்ன் எப்படிடா வந்துச்சு? டெவில் ஹார்னா? ஒண்ணுமே இல்லையே. என் மண்டையில ஒண்ணும் இல்லையே. என்கிட்டயும் இல்ல. டேய் உங்க மண்டையில தானே இருக்கு. நீங்க கூட கை வச்சு தொடுறீங்களேடா. டேய் அந்த நாய் ஏதோ தண்ணிக்கினே போட்டு வளர்றான் போலடா. அவனை எவனோ கடுக்காதீங்கடா. என்னோட எப்ப பார்த்தாலும் ரோதனையா போச்சுடா. வெயில்ல போயிட்டு வந்ததுனால மூஞ்செல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது. நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். கிச்சன்ல நிறைய வேலை இருக்குது, நான் போய் சமையல் செய்றேன். நான் போறேன். டேய் ஒரு நிமிஷம், யாரும் இங்க போதீங்கடா. டேய் மச்சான், நீ சமையல் எவ்வளவு செய்ய தேவையில்ல. இங்க வந்து சாட்ல உட்கார வாடா. மச்சான் நீ பயங்கர அழகா தான் இருக்க. மூஞ்சில அப்புறம் கழுவிக்கலாம். இங்க டேபிள் உட்காரு வா. மச்சான் நீ வா இந்த சோஃபால உட்காந்துரு வா. இங்கே இருக்குடா, கொஞ்ச நேரத்துக்கு எங்கே போகாதீங்கன்னு. டேய் ஏன்டா இப்ப எங்களை இங்க உட்கார வச்ச? சொல்றேன் அப்புறம் சொல்றேன். டேய் பைத்தியக்காரா, எதுக்கு உட்கார வச்சேன்னு சொல்றேன்டா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன்டா. டேய் நீ ஏன்டா இவ்வளவு பதற? அதையாவது சொல்றா. நான் எப்படி சொல்றது? நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. எனக்கு முதல்ல குடிக்க தண்ணியை கொடு. மச்சான் அப்படியே நமக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் அப்படியே குடுறா. தண்ணி குடிச்சிட்டீங்களா? எங்க போகாம இங்க இருங்க. ஒன்னும் ஆகாது, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுடா. இந்த பொம்மை மச்சான் நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா. பிரகாஷ் இந்த பொம்மை இங்க இருந்ததுல காணும். ஏய் 3 பேரை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நீங்க 3 பேரும் அந்த பொம்மையை தொட்டதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுடா.
என்னைய பார்த்து சிரிக்கிறீங்களா? இந்த தமா தொட்டு பொம்மையால எங்களுக்கு பிரச்சனை வரப்போதா? நீங்க 3 பேருமே ஏற்கனவே செத்து போயிட்டீங்கடா. செத்துட்டோமா? பிரகாஷ், இப்ப நீ வெளில போயிட்டு வந்து மூச்சு கழுவ பாத்ரூம் போவே. அந்த இடத்துல நீ ஷாக் அடிச்சு செத்து போவடா. ஆமா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் போலாம் தான் நினைச்சேன். குமாரே, நீ கிச்சன்ல போய் வெங்காயம் எடுப்ப. அது கீழே வந்து நீ கால் தடுக்கி நீ செத்து போவடா. ஆமா, இப்ப நான் சாம்பார் செய்யறதுக்கு வெங்காயத்தை எடுக்கலாம் தான் நினைச்சேன். ரமேஷ், அந்த பொம்மையை தூக்கி நீ பெட்ரூம்குள்ள போவ. அந்த இடத்துல நீ செத்துருவடா. செத்துட்டோம்ன்றியே. அப்ப நாங்க எப்படி இங்க உயிரோட நிக்கிறோம்? நீங்க முதல் வாட்டி சாவும் போது திரும்ப இதே மாதிரி உயிரோட வந்தீங்கடா. முதல் வாட்டியா? அப்ப நாங்க எத்தனை தடவை செத்து திரும்ப வந்திருக்கோம்? இதோட இது லூப்ல 2 தடவை நடந்திருக்கு. அப்ப நீ எங்களை 2வது தடவை காப்பாத்த வேண்டியதுடா. உங்க 3 பேரை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு ட்ரை பண்ண மச்சான். ஆனா முடியலடா. இப்ப நாங்க எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. அட பைத்தியக்காரா, அவனே ஏதோ ஓலை நிக்கிற, அவன் சொல்றதெல்லாம் நீ உண்மை நம்பி நிக்கிற. டேய், உங்களுக்கு பிரச்சனை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்றேன். நீ என்ன ஓலற சொல்லிட்டு இருக்கற? டேய் மச்சான், சாரடா ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன்டா. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கடா நான் என்ன சொல்ல வரேன்னு. உங்களை எப்படிடா நான் நம்ப வைக்கிறது? கண்ணாடி இது போதும்டா. உங்க 3 பேர் மண்டையில ஒரு டெவில் ஹார்ன் ஒன்னு இருக்கு. ஏன் மண்டையிலயா? அது உங்களுக்கு நீங்களே தொட்டு பார்த்தாலாம் தெரியாது. ஆனா அது ஏன் கணக்கு தெரியுது. இந்த பேய் படத்தெல்லாம் பேய கண்ணாடில பார்த்தா தெரியும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்க மண்டை மேல இருக்க அந்த டெவில் ஹார்ன் நீங்க கண்ணாடில பாருங்க, அது தெரியும். அப்பவாது என்ன நம்புவீங்களாடா? ஆமா. என்னடா இது? என்ன இது கொம்பு? ரமேஷ், அந்த பொம்மையை குடுறா. இந்த பிரணவ், நீ இந்த பொம்மையை புடி. ஏக்கிட்ட என்ன கொடுத்த இது? நாங்க படத்துல மாட்டி சேர்த்து மாட்றா. ஐயோ டேய் பிரகாஷ், அப்படியே இந்த பிரச்சனை மாட்டி விட்டா. பிரகாஷ், ஏய் நாய், நீ அடிச்சடில பிரகாஷ் செத்துட்டாடா. நமக்கு அந்த டெவல் எப்படி வரல? இது எல்லாத்துக்கும் காரணம் பிரணவ், நீ தாண்டா. மறுபடியும் 3 பேரும் இறந்துட்டாங்களே. மச்சான், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா. ஐயோ, என்னோட நண்பர்களை என்னாலே காப்பாத்த முடியலையே. டேய் பிரகாஷ், எதுக்குடா உட்கார்ந்து அழுதுனுக்குற? பொம்மை இவன் கையில தான் இன்னும் இருக்கு. அப்ப ரமேஷ் குமார் இன்னும் மாறல. ஏன் அழுவுறன்னு சொல்ற? மச்சான், எதுக்காக அழுவுறன்னு சொல்லுடா. இந்த லூப் கதையை முடிக்கிறதுக்கு இதை விட்டா நல்லா செஞ்சு கிடைக்காது. விக்ரத்ரா பிரணாவே, நான் எதுக்காக அழுத நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 3 பேரும் ஒரு விஷயத்துக்கு கோஆபரேட் பண்ணணும், சரியா? சரிடா. மச்சான் குமாரே, இந்த சேர்ல வந்து கொஞ்சம் உட்காரா. குமாரே வாடா. டேய், எதுக்குடா இப்ப என் கையை கட்டுற? மச்சான் நீ அமைதியா இரு, நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இரு. ஏய் பிரணவ், என்னடா பண்ற? அப்புறம் சொல்றேன்டா, இருடா. என் கையும் கட்டணுமாடா? அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த பொம்மையை குடுறா. இந்த பொம்மையால தானே எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சுது. டேய், அந்த பொம்மையை தூக்கி போடாதடா. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைடா. வாயை மூடிக்கிட்டு இருடா. இதோட இந்த பிரச்சனை ஒளிஞ்சுது. டேய், இது உங்க கண்டுபிடிச்சா நான் வெள்ளத்துக்கு போட்டேன். எனக்கு பிடிச்ச பொம்மை வந்துருச்சு. விட மாட்டேன் உனக்கு இருக்கு, விட மாட்டேன். டேய் மச்சான், அந்த பொம்மை நல்லா தான் இருக்குது. அதே தூக்கி போற, நம்மளே வச்சு போண்டா. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் என்ன பார்த்தேன் இப்போ. டேய் மச்சான், இந்த பொம்மையை நீ தொட்டியா? டேய் ஒழுங்கா வாய்த்து சொல்றேன், இந்த பொம்மையை நீ தொட்டியா இல்லையா? டேய் நான் தொட்டலடா. அப்புறம் எப்படி என்னோட மண்டையில அந்த டெவில் ஹார்ன் வந்தது? பொம்மையை தொட்டா தானே அது வரும். அந்த பொம்மை நல்லா தானே இருக்குது. அதே தூக்கி வர, நம்மளே வச்சு போண்டா. அப்போ அது பொம்மையை தொடுறதுனால டெவில் ஹார்ன் வராதா? ஆமாடா, அந்த பொம்மை அழகா தானே இருக்குது. நம்மளே மச்சான் அதை மட்டும் சொல்லாதடா. மச்சான், இப்ப நீ என்ன சொல்ல வந்தியா? அதை மட்டும் நீ சொல்லவே சொல்லாதடா. சரிடா, சொல்லடா. உன் பீச்சா கையை என் வாயிலிருந்து எடுடா. ஐயோ, இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. டேய் ரமேஷ், என்னடா பண்ற? டேய் பிரகாஷ், நீ என்னடா பண்ற? திடீர்னு உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? டேய் என்னடா பண்றீங்க? எதுக்குடா செவுத்துல போட்டுக்கிறீங்க? வேணாடா, சொன்ன கேளுங்கடா. டேய் பிரணாவே, அவங்களுக்கு போய் தடுத்து நிறுத்துறா. இல்லடா என் கையில கட்டிருக்க கட்டையாத அவுத்து விடுறா. டேய், நான் மறுபடியும் தோத்துட்டேன். ரமேஷ் வேணாடா. ரமேஷ், டேய் பிரகாஷ், நீ ஏதோ சொல்றத கேளுடா ப்ளீஸ்டா. இந்த கட்டு ரமேஷ் உனக்கு நான் ஆகலடா. ரமேஷ் அப்ப பிரகாஷ் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா. நீ மட்டும் நடச்சிருந்தா அவங்க 2 பேரும் நீ காப்பாத்திருக்கலாம்டா. மச்சான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொம்மை தான்டா. பொம்மையா? என்னடா சொல்ற? அந்த பொம்மையை யாரு தனக்கு தானே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களோட உயிர்லாம் ஆபத்து மச்சான். இதை நான் தடுக்கிறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் திரும்ப லூப்ல நடந்துகிட்டே இருக்கு.
லூப்பா? மச்சான் மச்சான், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கீழே இந்த பொம்மை இருந்துதுடா, நல்லா அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ எதுக்கும் பயப்படாத மச்சான், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இந்த லூப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைப்போம்டா. டேய் மச்சான் நில்றா. இப்போ நம்ம எங்கடா போறோம்? நம்ம இந்த லூப்பை முடிக்கணும்னா வீட்ல இருந்தாலும் முடிக்க முடியாது. பிரகாஷ் அந்த பொம்மையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொம்மையை தூக்கணும். சீக்கிரம் வா 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 வா. டேய் அதுக்கு முன்னாடி அவன் எங்க போயிருப்பான் தெரியுமா? அது அவன் ஆளை பார்க்க போறான்னு தான் சொன்னான். அட பைத்தியக்கார, ஆளை பார்க்கணும்னா நம்ம ஏரியால இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்குதுடா. ஆளை பார்க்கணும் இல்லடா, ஆளை பார்க்க போறேன்னு சொன்னான்டா. ஓ ஆளை பாக்கியா? அவன் ஆள் வீடு இங்க இருந்து ஒரு 4 தெரு தள்ளி தான் இருக்குது. வா வா வா, சீக்கிரம் போலாம் வா. இந்த பக்கம் தான் நம்ம ஆள் வீடு இங்கே வரும். மச்சான் இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுடா. நீ எப்போ இந்த பொம்மையை தெரிவிக்க போடா. மச்சான் உன்னால முடியும்டா, இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தா. இங்கே தான் நம்ம ஆள் வீடு எங்கேயோ. டேய் மச்சான் இங்க கொஞ்சம் பாருடா. கொஞ்சம் மூச்சு வாங்க விடுறானா இவன். மச்சான் அந்த பொம்மை அங்கதான்டா இருக்கு. என்ன பொம்மை இது? அழகா இருக்கு. டேய் மச்சான் அந்த பொம்மை எடுக்க போறடா, போய் தடுத்து நிறுத்துடா. டேய் மச்சான் அந்த பொம்மையை மட்டும் எடுத்துறாதடா. மச்சான் எடுக்காத. இந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்குல்ல, நானே இதை வச்சுக்க போறேன். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. அவன் மண்ணில அந்த டெவில் ஹார்ட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? சம பிளான். டேய் பிரணவ், இவனை இதுக்கு மேல தடுக்க முடியாது. இவன் நேரா அந்த பொம்மையை தூக்கிட்டு ரமேஷ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டுவான். நம்ம இவனுக்கு முன்னாடி சீக்கிரம் ரூமுக்கு போயிட்டு ரமேஷ் இதுல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல. வா மச்சான் இப்பே போலாம். வா மச்சான். டேய் ரமேஷ், இவன் எங்க போனான்னு தெரியலையே. இவனை வேற தேடணுமா? என்ன மச்சான் சொல்லிட்டு அவன் கிட்ட எல்லாத்தையும்? டேய் ரமேஷ் காணோம்டா. என்னடா சொல்ற? சீக்கிரம் போய் தேடுறா அவனை. நாய் ஒளிஞ்சிருந்து பயமுத்துறன்னு கட்டில்கல்ல எங்கேயாவது இருக்கிறானா? இல்லையே, எங்க போயிருப்போம்? கிச்சன்லயும் ஆளை காணோம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல மச்சான், ரமேஷ் உள்ள வாயில அப்படியே அசிங்கமா. நேத்து நைட்டு ஃப்ரைட் ரைஸ் தின்னதுனால டேப் தோந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீடா வருது. டேய் மச்சான் இங்க பாருடா, இங்க வந்து ஒரு லூப் மாதிரி ஒன்று நடக்குது. டேய் அவ்வளவு சோத்துக்குலாம் நமக்கு டைம் இல்லடா. அப்ப நம்ம ஏரியாக்கு வந்துட்டு இருப்பான்டா. நீ அவன்கிட்ட முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லு. அதுவும் கட்டுதான். இங்க பாரு ரமேஷ், நம்ம பிரகாஷ் இருக்கிறான்ல, அவன் ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுவான். அதை பார்த்து அது அழகா இருக்கு, நம்மளே வச்சுக்கலான்னு மட்டும் சொல்லிட்டு சரியா? நீங்க 2 பேரும் சொல்றது நான் எதுக்குடா கேட்கணும்? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் பொம்மையை காட்டினா நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பிளான் பி. என்ன பிளான் பி? டேய் எதுக்குடா இப்ப என் கைய கட்டுறீங்க? நாங்க சொல்றதை கேட்க மாட்டேன்ல. அப்போ இதான் வண்டி. அவன் வாயில டேப் போட்டு மச்சான். இந்த கொஞ்ச நேரத்துக்கு இதுக்குள்ளே கடை. இந்த மச்சான் ஓட்டிட, நீ ஓட்டிக்கோ. மச்சான் கீழே எனக்கு இந்த பொம்மை கச்சித்ரா. நீங்க 3 பேர் என்னடா இந்த கோலத்துல இருக்கீங்க? டேய் பிரணவ், இந்த பொம்மையை பாருடா, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருடா. நான் பார்க்க மாட்டேன்டா. சரி பார்க்க வேணாம், இந்த பொம்மையை பிடி. இந்தா எனக்கு வேணும். டேய் குமாரி, நீ அது இந்த பொம்மையை பாருடா, எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. எனக்கு வேணும்டா, நீ போடா இங்க இருந்து. என்னடா மாறி 2 பேரும் ஓவரா சீனை போடுறீங்க? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கிறான்டா, அவங்கிட்ட இந்த பொம்மையை போய் நான் காட்டுவேன்டா. போங்கடா டேய் ரமேஷ் மச்சான், இந்த பொம்மை. ஐயோ அவங்கிட்ட போறானு. அவன் கண்ணு முழிக்க கூடாது. பிரகாஷ் வந்துட்டியா? வந்துருச்சு. டேய் மச்சான், அவன் தலையில போட்டுக்க கவர் ஏறா. தோ இப்ப பண்ற இரு. பிரகாஷ் ஏன்டா வெளில நிக்கிற? ஏன் இப்படி பாக்குறான்? பிரகாஷ் இப்படி பண்ண மச்சான், இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் எடுத்துட்டு வந்த பொம்மை தான் மச்சான். பொம்மையா? அந்த பொம்மையை யாரு நம்மளே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க உயிரில ஆபத்து மச்சான். அதனாலதான் அந்த பொம்மையை உன்னை தொட வேணாம்னு சொல்லி உன் உயிரை காப்பாத்துனது. என்ன காப்பாத்துனீங்க? ஆனா பிரகாஷ், அவனை பத்தி நீ கவலைப்படாத. அவன் எப்போ அந்த பொம்மையை எடுத்தானோ அப்போத்துல இருந்து இது லூப்பா நடந்துகிட்டே இருக்கு. லூப்பா? அவன் என்னத்துக்கு மறுபடியும் உயிரோட வந்துட்டு இருப்பான். இப்ப அவன் அந்த பொம்மையை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அதுக்கு மச்சான் சீக்கிரம் வா மச்சான். மச்சான் அந்த பொம்மை இன்னும் அங்கதான் இருக்குது. பிரகாஷ் வேற நடந்து வரான்டா. அவன் இன்னும் அந்த பொம்மையை பார்க்கல. அவனுக்கு முன்னாடி நம்ம அந்த பொம்மையை எடுத்துனோம்டா. வா மச்சான் பக்கத்துல வந்துடா. சீக்கிரம்
இவனுக்கு 2 பேரும் இங்க என்ன பண்றானுங்க? மச்சான் இது இப்ப எங்கடா தூக்கி போடுறது? இந்த திரைய தூக்கி போட்டு அவன் கண்ணை மாட்டிட்டோம். வேற எங்க போடுறது? டேய் மச்சான், டேய் குமாரி, அவன் நம்மள பாத்துட்டான்டா. பாத்துட்டானா? சரி விட சமாளிப்போம். டேய் நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க? அது மச்சான் எதையாவது சொல்லி விடுறா. ஆமா, உன் கையில என்ன அது? கவரு மச்சான், அது குப்பை போடுறதுக்காக வந்தோம்டா. ஆமா இது குப்பை கவர் தான். ஏன்டா நம்ம ஏரியா இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தாண்டிக்குது, அங்க இருந்து இங்க வந்து குப்பை போடுறதுக்கு வந்தீங்களாடா? ஏன் நாங்களா இங்க வந்து குப்பை போடக்கூடாதா? சொல்றேன், நாங்களா இங்க வந்து குப்பை போடக்கூடாதா? இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணுத்தையும் சொல்ல தேவையில்ல, நீ முதல்ல இங்க கிளம்புடா. புட்டா நண்பனி அச்சிருவானுங்க போலியே. டேய் போடா இங்க இருந்து. போ இங்க இருந்து போ. இவ்வளவு தூரம் வந்து ஏன்டா குப்பை போறீங்கன்னு கட்டதானே கேட்டேன். எதுக்கு இப்படி துரத்துறானுங்க? மச்சான் அவன் போயிட்டான். சீக்கிரம் அந்த பொம்மையை கண்டுக்கே தெரியாத தூக்கி போடுறா. எங்களுக்கு பிடிச்ச சனிடே இத்தனை ஒழிச்சுடே. குப்பை போடுறதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் வரீங்கன்னு கேட்டா கத்துறானுங்க. மச்சான் பிரகாஷ் வந்துட்டியாடா? பொம்மை ஏதாவது எடுத்துட்டு வந்துக்கிற? நான் பொம்மை. இவனுக்கு அந்த பொம்மையை பத்தி எதுவுமே தெரியல. அப்ப பிரணவோ குமாரு இவன் பொம்மை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் பொம்மைன்னு கேட்டா அதை சொல்லாம பைத்தியக்கார ஏதாவது தனியா பெணத்திருக்கிறான் பேரு. சரி நம்ம போயிட்டு மூஞ்ச கழிக்கணும். ஐயோ மச்சான், பிரகாஷ் வந்தான். பாத்ரூம் இருக்கிறான். அவன் கையில பொம்மையே இல்லடா. அது எப்படி இருக்கும்? நாங்க தான் தூக்கி இந்த பொம்மை எப்படி வந்தது? நம்ம தான் இதை தூக்கி போட்டோமே. டேய் பிரணவே கொஞ்சம் பாருடா. இந்த பொம்மை எப்படி இங்க? எதுக்குதான் இப்படி வெயில் அடிக்குதோப்பா? என்னடா 2 பேரும் குப்பையை போட்டு வந்துட்டீங்களா? குப்பையை போட்டியா தானே கேட்டேன். அதுக்கு என்னத்துக்கு ஸ்லோ மோஷன்ல இருந்துக்கிறான் இவன்? இந்த எல்லா பிரச்சனையும் ஒன்னால தாண்டா ஆரம்பிச்சுதே. நான் என்ன பண்ணேன்? அந்த பொம்மையை நீ எதுக்குடா எடுத்துட்டு வந்த? எந்த பொம்மை? நீ எதை பத்தி நான் சொல்ற? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதடா. இந்த பொம்மையை நீ தானே எடுத்துட்டு வந்த. டேய் அந்த பொம்மையை நான் பார்த்தது கூட இல்லடா. என் கையில தான் அதை தூக்கி போட்டோம். அதுக்கப்புறம் இப்படி இங்க வந்திருக்கோம். டேய் மச்சான், ஒரு நிமிஷம்டா. டேய் அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதடா. டேய் இதுக்கு இப்படி நடிக்கிறா? பண்றத பட்டு கேள்வி வேற கேக்குறடா நீ. டேய் குமார், அவன் நடிக்கிறத முதல்ல நிறுத்துறா. இவன் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்திருந்தா அவன் மண்டையில அந்த டெவில் ஹார்ன் வந்திருக்கும்டா. அவன் மண்டைய பாரு, அந்த டெவில் ஹார்ன் இருக்கா? டேய் என்னடா பேசுறீங்க? ஆமா இல்ல அப்புறம் எடுத்துட்டு வந்திருப்பா. நீ முதல்ல அவன்கிட்ட தள்ளி வாடா. கொஞ்சம் கூட யோசிக்காம ஃப்ரெண்டு மேல கை வைக்கிற. டேய் குமார், பாக்கெட்ல என்னடா அது பேப்பர் மாதிரி இருக்குது? இது எப்படி என் பாக்கெட்ல வந்தது? என்ன லெட்டரா இருக்கும் இது? என்னடா அப்படி அதுல எழுதி இருக்குது? அந்த பேப்பர் கொடுங்க, நான் படிக்கிறேன். என்னடா இது? அப்படி என்னதாட்டா போட்டுக்குது? இப்படி பயப்படுறீங்க? அப்போ இத்தனை வாட்டியும் இவன் அந்த பொம்மை எடுத்துட்டு வரல. அந்த பொம்மை தான் அவனை எடுக்க வச்சிருக்கு. என்ன பொம்மை? என்னடா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. இப்ப அந்த பொம்மை எப்படிதானே வீட்டுல இருந்து துரத்துறது? கேட்டா 3 பேரும் சும்மாவே இருக்கீங்களேடா. அந்த பொம்மை இங்க எப்படி துரத்துறது? ஏதாவது ஒரு ஐடியா சொல்றீங்களாடா? ஐடியா? இவனுக்கு 3 பேரும் ஒட்டுத்துக்கு உதவ மாட்டானுங்க. எனவே எப்படி போக வைக்கிறதுன்னு யோசி. அந்த பொம்மை என்ன பண்ணாலும் வெளில போக வைக்க முடியாது. ஆனா அதை இங்கே அழிக்க முடியும்ல. இன்னையோட இந்த லூப்புக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். ஏ மச்சான், அது பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோடா. நீ வாயை மூடி நில்றா, நான் பாத்துக்கிறேன். இதால நமக்கு எவ்வளவு பிரச்சனை. இன்னோட எல்லாம் முடிய போகுது. டேய் என்னடா நிறுத்திட்டு ஆடிடா. டேய் பிரணவ், அதை அடிச்சு ஓடடா. வாயை தொந்தே பேசு பிரணவ். டேய் நாயே, என்னமா அதை அடிச்சு உடைச்சு இன்னோட எல்லா கதையும் முடிச்சு வைக்க போறேன்னு சொன்ன. இப்ப நம்ம பைத்திய முச்ச மாதிரி பண்ணினுகிற. டேய் நீ அந்த கல்லு குறா, நான் அதை உடைக்கிறேன்டா. டேய் இப்ப நீ என்ன சொன்ன? ஏன் இவன் திடீர்னு ஒரு மாதிரி பேசுறான்? அந்த கல்லு கூட நான் போய் அதை உடைக்கிறேன். இப்படி நீ சொல்லல, முன்னாடி எப்படி சொன்ன? என்னடா கத்துறா பயந்துருமா? அந்த கல்லை என்கிட்ட குடுறா, அந்த பொம்மையை நான் உடைக்கிறேன்னு சொன்னேன்டா. பொம்மையை நீ உடைப்பியாடா? கொஞ்சம் விட்டு இருந்தா என் மண்டையை உடைச்சிருப்பான். ரமேஷ் ஜஸ்ட் மிஸ், இல்லனா உன் தலை சதறி இருக்கும். டேய் இதுக்கு இப்ப அடிக்க போனேன். அப்ப என்னடா அப்படி பண்ணா? அவன் கட்டாதடா சொன்னா. அந்த பொம்மையை இப்ப உடைக்கணும். என்னடா சொன்ன? டேய் அந்த பயம் இருக்கட்டும்டா. கடவுளே, என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்து. எதனால பிரணவ் திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்றான்? இவன் இந்த பொம்மையை உடைக்கலான்னு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்துதான் இந்த மாதிரிலாம் இவன் பண்றான். அப்ப இதெல்லாம் இந்த பொம்மையோட வேலை தானா? ஐயோ, இவன் நம்மளதான் பாக்குறான். டேய் ரமேஷ், நம்ம பிரணவ் இந்த மாதிரி பண்றதுக்கான காரணம் இந்த பொம்மை தான்டா. டேய் உனக்கு கூட அந்த பொம்மையை உடைச்சு போடணுமா? இல்ல வேணாம். டேய் பிரகாஷ், இந்தடா கவர் அவன் மண்டல போட்டு அமுக்குடா. டேய் ரமேஷ், சீக்கிரம் அந்த பக்கம் கையை கட்டி போடிடா. டேய் என்ன விடுங்கடா.
விடுங்கடா. டேய் பிரகாஷ், அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் அந்த பொம்மையை தூக்கி வெளில வீசுறா. இந்த பொம்மையை நாளா தொட மாட்டேன் போடா, எனக்கு பயம். விடு, என்ன விடு. டேய் அது என்னடா? நான் எடுக்க மாட்டேன். டேய் ரமேஷ், அவன் கை கிட்டி போய் புடிச்சுக்கோ. நான் அந்த பொம்மையை எடுக்க போறேன்டா. கையை விட போறேன். விடுடா. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. என் கையை விட மாட்டியா நீ? விட மாட்டியா? விடா, விடா, விடு. எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த பொம்மையை வெளியே தூக்கி போட விட மாட்டேன். என்னைய மீறி அந்த பொம்மையை வெள்ளத்துட்டு போயிடுவியா? போயிடுவேண்டா. அந்த பொம்மையை குர்ரா. என்னைய மீறி இந்த பொம்மையை நீ வெளில கொண்டு போ பார்த்தல்ல. குமார், என்னடா ஆச்சு உனக்கு? இந்த பொம்மைக்கு நண்பர்களே, ஒரு நிமிஷம். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் வீடியோஸ்க்கு வந்து 10k லைக்ஸ் வந்ததே கிடையாது. இந்த வீடியோக்கு நீங்க எல்லாரும் மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா 10k லைக்ஸ் நம்ம அடிச்சு தட்டி தூக்கிடலாம். எல்லாரும் பாசமா இந்த லவ்லி பிரகாஷ்காக பாக்குற எல்லாருமே அந்த லைக் பட்டன் போட்டு விட்டுருங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. பயங்கர ட்விஸ்டா இருக்க போகுது. உங்க 3 பேரை அடிச்சுட்டா. ஏட படிச்சிருக்கடா. நீ சாரிடா. நீ அதெல்லாம் வேணும்னு பண்ண. அந்த பொம்மை உன ஹார்ட்டி படிச்சிச்சு, அவ்வளவுதான். நீ விட ஒண்ணும் இல்ல. இல்ல எவ்வளவு தப்பு தப்பு தப்பு. என்ன படிச்சிருக்கேன். இதுக்கு மேல இந்த பொம்மை நம்ம வீட்டுல இருந்தா நம்ம எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. இது வெளில அனுப்பது கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போம். டேய் பிரகாஷ், உனக்கு போட குறா. பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்றா. 9 போட்டுட்டேன். இன்னொரு 9 போட்டுச்சு. இன்னொரு 9 போட்டுட்டேன். கடைசி இன்னொரு 9. ஏன்னா இது நீ 4 9 போடு நீ சொல்லிருக்கலடா. இல்ல அப்படி சொல்லிருந்தா நீ வேற 4 9 போட்டுருந்தீனா அது ஓபன் ஆயிருக்காதுல, அதனாலதான். இவ போடா. என்ன படிச்சிருக்கு, என்ன படிச்சிருக்கு. நீ ஏன்டா இன்னும் அழுதுட்டே இருக்க? விடுடா. உங்கள் ரீசார்ஜ் 2 நாட்களுக்கு முன்னே காலாவதியாகிவிட்டது. மேலும் தொடர உடனே ரீசார்ஜ் செய்யவும். ஏன்னா போன்ல ரீசார்ஜ்ல சொல்ல மாட்டியாடா? நீ கால் பண்ணதா நீ போன் கேட்டேன்னு சொல்லியிருந்தீனா நான் முன்னாடியே சொல்லிருப்பேன். அவ்வளவு இது இந்த ஓ போன்ல நீ போன் போட்டுக்க வேண்டியதுடா. என் போன்லயும் ரீசார்ஜ் காலியாதான். டேய் இந்தா என் போன்ல நீ கால் பண்ணு. ஆமா இப்ப யாரு நீ கால் பண்ணி இப்படி துடிக்கிற? எங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சதுடா. அந்த பேயை ஓட்டுறதுக்கு போஸ் அடிக்கலன்னு ஒரு சாமியை கூப்பிட்டாங்க. அந்த பேய அவர் அச்சு ஓட விட்டாரு. அவர் இப்ப சென்னையில தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட இந்த பொம்மையை பத்தி சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும்ல. அவருக்கு கால் பண்ணதா போன கேட்டிருந்தேன். போன் பண்ணாத. ஐயோ திரும்ப பேய் வந்துச்சு போலியே. என்ன நடந்தாலும் நான் போன் பண்ண வேண்டாம். போன் பண்ணாதன்னு சொன்னேன். மச்சான் நீ அந்த சாமியாருக்கு போன் போறேன்னு தான் சொன்னேன். அதுக்கே இப்படி பயப்படுறான். அப்ப நீ கண்டிப்பா போன் போட மச்சான். வேண்டாம் போன் போடு வேண்டாம். நீ எப்படி போன் போறன்னு பாக்குறேன்டா. அமுக்கு அமுக்கு. என்னடா இது? கால் போட்டு நமக்கே முடியல. இன்னொரு ட்ரை பண்ணுவோம். அமிங்கிடு அமிங்கிடு. ஏன் எவ்வளவு ட்ரை பண்ணலாம், அந்த கால் போட்டு நமக்க முடியல. என்ன கால் பண்ண விடாம பண்றது மூவேலதானா? ஏய் ரமேஷ், அவன் கண்ணிலேயே என் கையை கண்ட்ரோல் பண்றான்டா. சீக்கிரம் அவன் கண்ணை மூடுறா. நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ கால் பண்ணு. டேய் என்னைய தடுத்து நிறுத்த வரியா? அமுங்கு அமுங்கு. இது வேலைக்கு ஆகுது. நம்ம 2 கையில ட்ரை பண்ணுவோம். என்னடா குமாரே, ரமேஷ் என்ன தடுத்து நிறுத்தோன்னு பார்த்தா சீக்கு வந்த கோழி மாதிரி பார்த்துட்டான். ஐயோ நம்ம கிட்டதான் வராடு. அமுங்கிடு அமுங்கிடு. குமார் சாமியாருக்கு போன் பண்ணோம்னா இவனை யாராவது தடுத்து நிறுத்தணும். நம்ம மட்டும் தான் இருக்கணும், நம்ம தான் பண்ணணும். டேய் குமாரே, நீ சாமியாருக்கு போன் பண்றா, நான் இவனை தடுத்து நிறுத்துறேன்டா. வா மச்சான், இன்னைக்கு அவனா நம்மள பாத்துடலாம். டேய் என்னோட போனு. டேய் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி போன போட பாக்குறேன். என்னடா ஒரு அடிக்கு ரத்தம் வாந்தியா?
எதுக்குடா இப்ப சிரிக்கிற? டேபிள்ல ஒரு போன் இருக்குதுல, அத திருப்பி பாரு. சாமி, இங்க நடந்தது எல்லாத்தையும் கேட்டீங்களா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டேன்ப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. 5 நிமிஷத்துல நான் உன் வீட்டுல இருப்பேன். அவனுக்கு பிடிச்சிருக்க பேய நான் போடுற மந்திரத்துல ஓட போகுது பாரு. உன் கதை இன்னியோட. நம்ம தான் அவனை போன் போட விடாம தடுத்தமே. அப்புறம் எப்படி? என்னோட போன் ரீசார்ஜ் காலின்னு உங்க எல்லாரும் ஏமாத்திட்டேன். அதனால நான் ரமேஷோட போனை வாங்கி தான் சாமியாருக்கு போன் பண்ண பார்த்தேனே, உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல நம்பர் போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த போன்ல கால் பண்ணி டேபிள்ல கவுத்து வச்சது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏ பேயே, சாமியார் இஸ் கமிங். சாமியார் எதுடா போன் பண்ண? எதுடா போன் பண்ண? ஏண்டா நீங்க 2 பேரும் என்ன பார்த்து சிரிச்சீங்களா? சிரிப்பியா? சிரிப்பியாடா? டேய், அவங்க 2 பேரும் வீடுடா. சாமியார் வந்துட்டாரு போல, போய் கதவு திறப்போம். என்னைய தாண்டி இங்க இருக்க ஒருத்தனும் கதவை திறக்க முடியாதுடா. தாப்பால் எப்படி திறந்துச்சு? நீ அவரை சாதாரணமா எடை போட்டுட்ட. அவரு ஒரு சொடக்க போட்டார்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் நிறுத்திடுவாரு. அவர் முன்னாடி 100 பேய்ங்க இருந்தாலும் எல்லாத்தையும் புரட்டி போட்டு அக்குள்ள மடிச்சு வச்சுப்பாரு. பேய்களின் பரம்பரை எதிரி, the one and only boss சாமியடிகள். சுவாமிஜி, 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 நீதான் அந்த சாமியாரா? உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்க. ஏன் சுவாமிஜி வெளில வெடிக்கிறீங்க? வலது கால் வச்சு உள்ள வாங்க. எங்கடா உள்ள வர? என்னடா உன் சாமியாருக்கு சின்னதா சாம்பிள் காட்டுறதுக்கு சதறாரு? அவரு சுடுதண்ணில கைய விடுவாருடா, உன்னை சும்மா விடுவாராடா? என்னடா உன் சாமியார் இதுக்கு முன்னாடி டீ மாஸ்டரா இருந்தாரா? சாத்தானே போ, சாத்தானே போ. வேடா வேடா, சுவாமிஜி, 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 சாத்தானே அவனை விட்டு போ. வேடா வேடா. ஏ பேயே, இப்ப முடிஞ்சா எங்க 3 பேர் மேல கை வை பாப்போம். என்னைய பார்த்து சிரிக்கிறீங்களா? எவனோ ஒரு சாமியார் வந்தானே என் மேல பயம் விட்டு போச்சுல. இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்கடா நான் யாருன்னு. The devil mode on. 3 பேரோட ஆத்மாவும் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல. டேய் தம்பி, டேய் என்னடா சூடுக்கு ஏத்துறா? டேய் தம்பி ஏத்துறா தம்பி. குமாரு ஏத்துறா குமாரு. அவனுங்க ஏந்துக்க மாட்டானுங்க. டேய் அவனுக்கு 3 பேர் என்னடா பண்ண? அவனுங்க 3 பேரும் என்னோட மூளைக்குள்ள இருக்கானுங்க. மச்சான் எங்கடா போனீங்க எல்லாம்? யாராவது இருக்கீங்களா? என்ன இடத்துல இருக்க நானு? அந்த 3 பேரும் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மரண பயத்தை பாப்பானுங்க. யாரோ இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. வேணா என்னை விட்டு. கண்ணாடி. சாமியாரே, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனுங்களை காப்பாத்தவே முடியாதுடா. யாருடா சொன்னா? என்னால முடியும்டா. இந்த பட்டம் போடுறதுனால அவனுங்க எந்த லோகத்துல இருந்தாலும் நான் பேசுறது கேட்க முடியும். டேய் பசங்களா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். சாமியார் வாய்ஸ் கேக்குது. சாமி சாமி சாமி, நான் எங்கேயோ மாட்டிட்டு இருக்கேன். உங்க பவர் யூஸ் பண்ணி என்ன காப்பாத்துங்க சாமி. நீங்க 3 பேரும் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன், நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவேன். டேய் ஒரு பட்டைய போட்டு லோகத்தை விட்டு லோகம் கான்ஃபரன்ஸ் கால பேசுறேன். இதுக்கு நீ இப்ப அனுபவமா பாருடா. எதனால இப்ப நான் கண்ணாடியில இடிச்சுக்கிறேன்? தனியா பண்ணுங்க, யாரோ தனியா பண்ணுங்க. என் கையில தூக்கமுள்ள தனியா பண்ணுங்க. கை கை ஏடா சுடுக்கு? அந்த லோகத்துல அவனுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறானுங்களோ அதோட சின்ன வெளிப்பாடு தான் நீ இப்ப பாத்துக்கிட்டு இருக்க. கண்ணாடியில இடிக்காத.
காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. பாரு, எல்லாரும் நல்லா பாரு. இவன் இருக்கல அங்க, அவன் தண்ணியில மூச்சு முட்டி திணறான். அதான் இங்க இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க பேரு அவன் அங்க கடல்ல அடிபட்டு மண்ணை பொழந்து கிடக்குறான். அதனாலதான் இங்க இவனுக்கு ரத்தம் வருது. இவன் இருக்கால, இவனுக்கு அங்க கை கால் முறிச்சு சாவ போறான். அதனாலதான் இவனு இப்படி துடிக்கிறான். டேய் சாமியாரே, இப்ப என்ன பண்ணுவேன்? இவங்களை காப்பாத்த என்ன பண்றது? யோசி. என்னால முடியல, எனக்கு காப்பாத்துங்க. என்னால இதுக்கு மேல முடியாது, எனக்கு காப்பாத்துங்க. இல்லாட்டி நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் அவங்களை விட்டுறேன். அவங்கள விட்டு நான் சொல்றேன். நான் உன்கிட்ட தோத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு. என்னடா நீங்க கூட்டிட்டு வந்த சாமியார கிட்ட தோத்து போயிட்டாடா? இப்ப என்ன பண்ணுவீங்க? யாருடா தோத்தா? இதுக்கப்புறம் தானே என் ஆட்டத்தை நீ பார்க்க போற. சாமியார் காணோம், இங்கதானே இருந்தாரு, இங்க போனாரு. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? டேய் வாயை தந்து சொல்லுடா. டேய் மச்சான், அவங்கிட்ட போகாத. அவங்கள அந்த ஆவி இருக்கிறவங்க நம்ம யாரும் அவங்கிட்ட போக வேண்டாம்டா. சாமியார் வேற நம்ம கூட இல்ல இப்போ. மச்சான் அவன் சொல்றது காட்டுதான், வேணாம்டா. நீங்க ரெண்டு பேரும் வாயை மூடுங்கடா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. டேய் மச்சான், உனக்கு ஒண்ணும் ஆவல. இதுக்கு தான் சொன்னோம். என்னடா கழுத்து விடுடா. மச்சான் ஒன்னும் ஆவல. என்ன பண்றான் இவன்? மச்சான், டேய் ரெண்டு பேரும் நம்ம பிரேம கொஞ்சம் பாருங்கடா. இவன் என்ன திடீர்னு டான்ஸ் ஆடுறான்? என்னடா நடக்குதுங்க? ஏய் எதுக்கு இப்ப நான் என்ன அறியாம ஆடிட்டு இருக்கேன்? என்னடா நடக்குதுங்க? என் கையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஏய் ஆடாத. என்னடா எதனால இப்ப திடீர்னு ஆடுறனே தெரியலையா? ஏய் சாமியாரோட வாய்ஸ். சாமி இங்கதான் இருக்கீங்களா? டேய் சாமியாரே, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இது என்னோட வேலை இல்ல. அந்த டேபிள்ல ஒரு பொம்மை இருக்கு பாரு, அது பண்ற வேலை தான் எல்லாம். இந்த பொம்மையால தான் இப்படி ஆடுறனா? இப்பவே இந்த பொம்மையை உடைக்கிற பாரு. என்னடா அந்த பொம்மைய உடைக்க முடியலையா? அத நீ உடைக்கணும்னா கண்ணுல ஒரு துணியை கட்டிட்டு அந்த பொம்மை ஒன்னு ஆட வச்சுக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் மீறி நீ அந்த பொம்மையை உடைச்சிட்டேனா நீ இப்ப எதுக்கு ஆடுறனே தெரியல. அதை நீ நிறுத்திடலாம், பாத்துடலாம்டா. என்கிட்டயே சவாலா? இந்த போட்டியில இவன் ஜெயிச்சிருவானா? முடியும். இவன் பண்றத பார்த்தா எடுத்துருவான் போலயே. ஏய் இந்த பொம்மை ஏய் மச்சான், அவன் அந்த பொம்மையை எடுத்துருவான் போலடா. இந்த டெவில் பொம்மையை அங்க மாத்தி வச்சிருவான். அவன் கண்டு கட்டுறதுனால அவனுக்கு தெரியாதுல. அவனே இந்த பொம்மையை உடைச்சிருவான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல. போ மச்சான், அந்த பொம்மையை இப்பவே மாத்தி வச்சிருக்கேன். அந்த பொம்மையை உடைச்சிட்டாடா. டேய் நீ உடைக்கலான்னு பார்த்த பொம்மை என் கையில இருக்கு. நீ உடைச்ச பொம்மையை கொஞ்சம் கீழே பாரு. இது என்னோட டெவில் பொம்மை. சோலமுத்தா போச்சா? இதோட உன் கதை ஃபினிஷ். என்னடா இது? இவன் எப்படி போயிடா? இன்னும் போலியா? எனக்கு அழிவே கிடையாதுடா. டேய் சாமியாரே, நீ தைரியமான ஆளாத என் கண்ணு முன்னாடி வாடா. வந்துட்டேன்டா. டேய் இப்போ நீயா நானா பார்க்கலாம்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நீயா நானா இப்போ போட மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு ஒன்னா பார்க்கலாம். என்னடா இது ஜோக்கு சிரிக்காம முறைக்கிறாங்க? நல்ல ஜோக்கு தானே, சிரிக்கலாம்ல. டேய் கதவு திறக்கடா. ஒரு நல்ல ஜோக்கு சொல்றது குத்தமாடா. என்னை ஏன்டா வெளில அமிச்சிங்க? கதவு திறக்கடா. உன் சவாலுக்கு நான் ரெடி. சாமி இன்னைக்கு வேற லெவல்ல. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாதுடா. என்னையே தள்ளி விட்டியா? இப்போ வாடா. யாருக்கிட்ட?
டேய் சாமியாரே என்னடா பண்ற? ஏய் அடடா விடுறானே, கதை முடிய போகுது பாரு. என்னடா என் பவர்ல லைட்டா சாம்பிள் காட்டுறதுக்கு ரத்தம் வாந்தியா? பவரை காட்டிட்ட, இப்ப என் பவரை பாருடா. எங்க போனா இவன்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க இருக்கேன். டேய் காணோம் இவன். அங்க என்ன தேவை? இங்க பாரு. டேய் உட சும்மா மாட்டடா. தம்பி அங்க இல்ல, இங்க. வர ஆத்திரத்துக்கு மறுபடியும் காண போயிட்டே. தம்பி இங்க பாருமா. இங்க பாருங்க. அங்க இல்ல, ஓகே. எங்க இருக்க? பிரகாஷ், டேய் குமாரு, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? டேய் மச்சான், ஏய் உன்னை விட்டு அந்த பேய் போயிடுச்சா? எனக்குள்ள பேய் இருந்துச்சா? ஆமா மச்சான், அந்த டெவில் பொம்மையால உனக்குள்ள பேய் பூந்துருச்சு. அந்த சாமியார் தான் உன்னை கஷ்டப்பட்டதுல இருந்து காப்பாத்தினாரு. சாமி ஏஞ்சி பாருங்க சாமி, நம்ம பிரேம் பழைய மாதிரி ஆயிட்டான். சாமி ஏஞ்சிருங்க சாமி. சாமி உங்களோட மந்திரம் நம்ம பிரேம் பழைய மாதிரி ஆக்கிடுச்சு. சாமி பிரேமே, உன் மேல இருந்து பேய் உன்னை காப்பாத்துவத சாமியார் மேல பூத்திருச்சுடா. இங்க இருந்து எப்படியாவது எஸ் ஆயிடணும். ஐயோ டபுளதான் பாக்குறாரு. டே குமாரு, இதுக்கு மேல எனக்கு பேய்கிட்டு தண்ணி வாங்க தெம்பில்ல. நான் வீட்டு விட்டு போறேன். பிரகாஷ் போயிட்டு ஆபீஸ் நம்மளும் போயிடலாமா? பிரேமு இல்ல இல்ல, அப்படி ஆகக்கூடாது, ஆகக்கூடாது. டே பிரேமே, வாடா வீட்டு விட்டு ஓடிடலாம். இல்ல கண்ண மூடி என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா, நீ ஏதோ பட்டு போ, எனக்கு ஏன் உயிர் முக்கியம். நான் இங்க போறேன். இன்னும் வெள்ள போனவே திருப்பி எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்? இங்க எப்படி நான் வந்தேன்? டேய் குமாரு, பிரகாஷ், ரெண்டு பேரும் சீக்கிரம் இந்த பக்கம் வாங்கடா. சீக்கிரம் தாவடா குமாரு. தப்பிச்சோம். டேய் மச்சான், உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஆனா அது கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இருக்காது. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அதை நம்பிதான் ஆகணும். என்னன்னு சீக்கிரம் சொல்ற, பயமா இருக்குதுடா. இவ்வளவு நேரம் இந்த லூப்புக்குள்ள காரணம் இந்த டெவில் பொம்மை தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுதான் இல்ல. இந்த பொம்மைய வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால இந்த பொம்மை நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுதுடா. அந்த பொம்மையை நான் உடைக்க போகும்போது அதுல இருக்க பேய் ஏன் மேல பூந்துச்சுல? ஆமா, அந்த டைம் ஃபுல்லா வேற எவ்வளவு ஒருத்தி தானே என்ன கண்ட்ரோல் பண்ணா. அவங்க என்ன சொல்றானோ அதை தானே நான் இங்க செஞ்சேன். இப்போ அந்த பேய் நம்ம சாமியார் மேல பூந்துருக்கு. இவர் பண்றதெல்லாம் அவரா பண்ணல, அவ எங்க இருந்தோ இதெல்லாம் பண்ண வைக்கிறா. கண்டுபிடிச்சிட்டியா? அந்த பேய் என்ன விட்டு போனாலும் அவளோட வாய்ஸ் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை வச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் மேலே அந்த சாமியார பவர் யூஸ் பண்ண சொல்லி அவ தான் சொன்னா. அது எனக்கும் கேட்டதுனால இவங்க ரெண்டு பேரையும் முன்கூட்டியே நான் காப்பாத்திட்டேன். ஓ ஷிட், சாமியார் கூட தான் நம்ம வாய்ஸ் கேட்கணும். எப்படி கேட்டுச்சு? டேய் அவ எங்க இதெல்லாம் பண்றான்னு தெரியுமாடா? அவ யாரு என்னன்னு ஏதாவது தெரியுமா? அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்றா. என்ன திருத்தன்னு முழிச்சுன்னு இருக்கற? என்னவோ நம்மள பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு. அவ பேராது என்ன தெரியுமாடா? டேய் ஏய் பேசாதீங்க அமைதியாரு. அவ என்னமோ பேச போறா. என் பேர் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட பேரு அவ பேரு லிசார்டாண்டா. என்னைய பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தமா? இப்ப சொல்லு, முடிஞ்சா என்னோட இந்த லூப்ல இருந்து நீங்க 4 பேரும் தப்பிச்சு காட்டுங்கடா பார்க்கலாம். கைஸ் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. டேய் செல்லங்களா, லூப் 2.0 ஆரம்பிக்கலாமா? டேய் யாரு நீ, எப்படி இருக்க? எங்க 4 பேரும் எதுக்கு இந்த லூப்ல மாட்டி விட்ட? தம்பி ரொம்ப கத்துறானே இவன். படங்கமா பாரு. டேய் பிரகாஷ், என்னடாச்சு உனக்கு? இவனுக்குள்ள பேய் புந்துச்சானே. தலை வலிக்குதே, என்ன ஆச்சு? பிரகாஷ் சூப்பர். கேளு, அவகிட்ட என்ன பார்த்து கத்தியான்னு கேளு. என்ன பார்த்து கத்திவியா? இதெல்லாம் ஓ மேலதாடி. ஏன் மேலதான்?
தாண்டா. டேய் பிரகாஷ் அவனை விடுடா. பிரகாஷ் அவனை விடுடா. ரெண்டு பேரும் வாய மூடிக்கிட்டு இருக்கணும் இல்லனா கொன்றுவேன் இவனை. அவ கழுத்தை அப்படியே நசுக்கு. வேணடா வலியுதா. என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் உனக்கு கத்த மாட்டேன். தம்பிக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுப்போமா? நான் என்ன பண்ணேன்? பிரேமி உன் கழுத்தை நான் நசுக்கிறேன். நான் வேணும்னே பண்ணல. எனக்கு தெரியும்டா இதுவும் தப்பில்ல விடு. டேய் பிரேமு கொஞ்சம் திரும்பி பாரு. என்னடா குமாரு? குமார் நம்ம நினைச்சதோட பொங்கனோட வச்சானே. டேய் குமாரு எதுக்கு இப்ப பிரேம அடிச்ச? டேய் நான் என்ன சொல்றேன்? எதுக்கு இப்ப பிரேம அடிச்ச? டேய் நான் அவனை அடிக்கலடா. எனக்கு அவன் சிரிக்கிறது கேக்குது. எனக்கும் அவன் சிரிக்கிறது கேக்குது. எனக்கும் கேக்குது. ஏய் எனக்கு என்னடா அவனை சும்மா விட மாட்டேன்டி. டேய் காமெடி பண்ணாதடா. எல்லாரும் உங்களோட ரைட் ஹேண்ட கொஞ்சம் பாருங்களேன். ஏய், ஏய், என்னது இது? டேய் என் கையில 3 கோடு இருக்குடா. டேய் என் கையில 3 கோடு இருக்குடா. என் கையில இந்த 3 கோடு வந்திருக்கு. இப்பதான் தம்பிங்களா என்னோட நெஜ ஆட்டத்தையும் பார்க்க போறீங்க. டேய் இந்த கையில இருக்க 3 கோடுக்கு என்னடி அர்த்தம்? எல்லாத்தையும் போய் தெரிஞ்சுக்கிட்டா கேம் சுவாரஸ்யமா இருக்காதுல்ல. அதனால 4 பேரும் பட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏய் போயிடு. ஏய் என்ன அழுத்தல இந்த 3 கோடு போவே மாட்டேங்குது. உங்களோட 2 minutes டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டேய் பிரேமே இந்த கையில இருக்க 3 கோடால நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமாடா? டேய் பிரேமே இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் பயத்துல செத்து போயிடுவோம் போலடா. டேய் பயப்படாதடா. இந்த 3 கோடுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? யாரும் பயப்படாதீங்க. நம்ம கையில இருக்க இந்த 3 கோடு நம்மள ஒண்ணும் பண்ணாது. கரெக்ட் சாமி. நானும் அதான் நினைச்சேன். இந்த 3 கோடுல ஒண்ணுமே இருக்காது. அவன் நம்ம சும்மா பயமுறுத்தறதுக்காக பண்றாங்க மச்சான். 1 minute left. எதுக்கு 1 நிமிஷம் இருக்குன்னு சொல்றான் இவன்? இந்த 3 கோடு என்ன தீய சக்தியா இருந்தாலும் நம்ம பவர் முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நம்ம பவர் ஒர்க் ஆகுது? டேய் பிரேமே 1 நிமிஷத்துல நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்டா. அதெல்லாம் பயப்படாதடா. ஒண்ணும் ஆகாது. எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டானுங்க. டேய் பிரேமே எனக்கு பயமா இருக்குடா. அவன் வேற 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றான். இதனால ஏதாவது ஆக போகுதுடா. முதல்ல பயப்படுறது இல்லடா. தைரியமா இருடா பிரகாஷ். ஆஹா இவங்க கதற சத்தம் கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கே. நம்மளோட பவர் ஒர்க் ஆகல. இது உண்மையா ஆபத்தா இருக்குமா? எதுவும் ஆகாதுன்னு சொன்ன சாமியார் இப்ப பயப்படுறாரு. அச்சோ டைம் இங்க என்ன நடக்குது புரியல. என்னோட லூப்ல இருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியுமா? அந்த 3 கோடுக்கு அர்த்தம் 3 லைஃப். இப்போ எல்லாருக்கும் ஒண்ணு முடிஞ்சிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் எப்படி உயிரோட வந்தேன்? என் வாயில இது ரத்த நக்கி செத்தனே. இப்ப எப்படி உயிரோட இருக்க? என்ன நடக்குது? ஜெய் பிரேம குமார் பிரகாஷ் நீ உயிரோட இருக்கியா? இங்க என்னமோ நடக்குது. டேய் மைனாங்களா இப்போ எல்லாரும் ரைட் ஹேண்ட் பாருங்கடா. எதுக்கு இப்போ ரைட் ஹேண்ட் பார்க்க சொல்றா? ஏய், 3 கோடு இருக்கு. 2 கோடு தான் இருக்கு. என் கையில 2 கோடு தான் இருக்கு பிரேமே. என்னோட கையில 2 தான் இருக்கு. அப்ப என்னோட கையிலும் 2. என்ன ஒரு கோடு காணுமா? அச்சச்சச்சச்சச்சச்சோ. எனக்கு தெரிஞ்ச அவ வேற ஏதோ பெருசா பிளான் பண்றா. என்னவா இருக்கும்? யோசி பிரேமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 3 கோடி திடீர்னு வந்தது. அவன் உடனே 2 minutes டைம் ஆச்சுன்னு சொன்னா. எல்லாரும் என்ன நடக்கும் போது பயத்துல இருந்தோம். டக்குனு டைம் முடிஞ்சது. எல்லாரும் வாயில இருந்து திடீர்னு ரத்தம் கக்கி செத்தோம். மறுபடியும் திடீர்னு உயிர் திறந்து வந்தோம். இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணா கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் இந்த கையில இருக்க கோடுக்கான அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டேன்டி. எப்படி இவன் கண்டுபிடிச்சா? என்ன அர்த்தம் பிரேமே? என்ன கண்டுபிடிச்ச? எங்க கையில இருக்க கோடுக்கு அர்த்தம் எங்களுக்கு இருக்க சான்ஸ். அதானே சான்ஸா? டேய் பிரேமே கரெக்ட்டா
கண்டுபிடிச்சிட்டேன். இது கோடு கருத்தம் அது கிடையாதா? அந்த 3 கோடுக்கான அர்த்தம் இந்த லூப்ல இதோட கடைசி 3 தடவை தான் உயிரோட இருக்க போறீங்க. அதுல ஏற்கனவே எல்லாருக்கும் 1 போயிடுச்சு. இன்னும் 2 தான். என்ன ஆக போதோ? அப்போ இந்த 2 கோடும் போயிடுச்சுனா உங்க எல்லாருக்கும் கைஸ் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. the round to starts now. டேய் பிரேமே, எங்க எல்லாரும் எதுக்குடா ஏமாத்துற? ஏய், நான் என்னடா உன்னை ஏமாத்துனேன்? இந்த கையில இருக்க கோடுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, பயப்படாதீங்க சொன்னேன். அப்படிதான் பயத்துல அவனுங்களே அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாருங்க. இப்போ இந்த கோடுகளை அடிச்சுட்டு எல்லாரும் செத்துருவோம்னு சொல்றேன். டேய், அது உண்மையை நானும் இப்பதானே கண்டுபிடிச்சேன். உண்மையை சொல்லு, நீ அவ்வளவு கூட்டு கலவடிக்கு தானே? டேய் குமார், என்னடா வளர்ற? எங்க 3 பேரை கொண்டு நீ பட தமிழ்ல பிளான் போறியா நீ? என்னது இது? ஏய், எல்லாருக்கும் பாருங்களேன், என் கையில 3வது ஒரு கோடு ஒன்று வந்திருக்கு. டேய், எப்பறம் உனக்கு அந்த 3வது கோடு வந்தது? உனக்கு மட்டும் எப்பறம் அது வந்தது? எப்படி இது எனக்கு மட்டும் வந்திருக்கும்? ஏய், டேய் பிரேமே, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னடா? ஒண்ணும் இல்ல, அப்படியே நில்லு. எதுக்குடா அடிச்சுட்டா இருக்க? ஏய், அது கோடு பெருசாயிடுச்சு. இதான் விஷயமா? ஆமா, கோடு பெருசாயிடுச்சு. அப்ப எனக்கும் கோடு வந்திருக்குமா? ஏய், எனக்கு 2 கோடுல இருந்து ஒற்றை கோடா மாறிடுச்சு. அப்ப நம்ம ஒருத்தனை அடிச்சு சாகடிச்சுட்டா நம்ம சாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆயிடும். ரவுண்ட் முடிய இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு. நீ வேணாடா, என்ன விட்டுருங்கடா. ஏமாத்த பார்த்தல நாய சாவுடா. ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இவன் அடிக்க நமக்கு கோடி ஏறிட்டே இருக்கு. சூப்பர். இவன் அடிச்சு நம்ம உயிர் தப்பிக்கிற சான்ஸ் நிறைய ஆகுது. அடிவச்சா அடியே விட. டேய், அவனை அடிக்கிறது நிறுத்துக்கடா. இங்க தப்பிக்கிறது நம்ம வேற ஏதாவது நான் யோசிக்கலாம்டா. விட்டா இவனுக்கு பிரேம கொன்றுவானுங்க போலயே. சமையல் கல்லுகள் ஆரம்பிச்சிச்சு. டேய், அவன் அடிக்காதீங்கடா, நிறுத்துக்கடா. தயவு செய்து நிறுத்துக்கடா. உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் எங்களை கொண்டு அவன் தப்பிக்க மாட்டான்ல, அது அவனை கொண்டு நாங்க தப்பிக்க போறோம். இப்போடா இங்கேருந்து. கோடி நிறைய ஏறுது. முக்காவாசி கோடு வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லாவே உங்க ஒரு தப்பதுக்கு ஃப்ரெண்டு கூட்டுருவீங்களா? எப்படி இது? நம்ம கையில 2 கோடு ஃபுல்லா வந்தது. இப்ப எப்படி ஒன்றையா மாறிச்சுது? எப்படி கம்மியா இருக்கும்? எப்படி கம்மியா இருக்கும்? டேய், அவன் அடிக்காதீங்கடா, நிறுத்துக்கடா. தயவு செய்து நிறுத்துக்கடா. இப்ப புரியுது. இந்த இடத்துல நல்லது செஞ்சா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. அப்போ நம்மளும் சாமியார மாற்றத்தில் கல்யாணம் போது போலயே. 2 பேரும் முதல்ல அவனை விட்டு தள்ளி போங்கடா. சாமி, நல்ல வேளை உனக்கு கிட்ட என்ன காப்பாத்துறீங்க சாமி. கடைசி 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. என்ன மன்னிச்சிரா பிரேமே. என்ன சாமி சொல்றீங்க? டேய், அப்படிதான் சூப்பர். டைம் ஓவர். எனக்கு வெறும் 2 கோடு தான் வந்திருக்கு. டேய் பிரகாஷ், உன் கையில எத்தனை கோடு இருக்குன்னு கொஞ்சம் பாருடா. ஏய், என் கையில 2 கோடு தான் மச்சான் இருக்கு. என்னடா சொல்ற? நம்ம கையில 2 கோடு இருக்கு. சூப்பர். ஏய் சாமியாரே, நானும் பிரகாஷ் பிரேம அடிச்சு பாய்ச்சதுக்கான போது நீ பெரிய இவனான வந்து தடுத்த. நல்ல மாதிரி வேஷம் போட்டு கடைசில நீ அவனை கொண்டுட்டு உன் உயிரை காப்பாத்திக்க பாய்ச்சி ஏத்திக்கினல. நீ மட்டும் நடுவுல பூரா மந்திருந்தா எங்க 2 பேர் கையில இப்ப 3 கோடு வந்திருக்கும். என் உயிரை காப்பாத்திக்கணும்னா எவனை பண்ணாலும் நான் கொல்லுவேன்டா. ஒன்னையும் சரி, ஒன்னையும் சரி. பிரகாஷ், சாமியாருக்கு ஓவர் நக்கல் ஆயிடுச்சுல. ஆமா, பிரேம போட்டதுக்கு பதில் முதல்ல இவனை போட்டு தள்ளி இருக்கணும். இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போடுறதுன்னா இப்பவே போட்டு அவங்கிட்ட ஒரு பாயிண்ட் செத்துக்கலாம் அப்படின்ற பிரேம மறுபடியும் உயிரோட வந்துட்டான் போல. பிரகாஷ் வாடா. ஏய், ஒரு நிமிஷம் 2 பேர் இருங்க. அங்க பாருங்களேன், 2 பேர் அங்க கொஞ்சம் பாருங்களேன். உனக்கு ஒன்னும் ஆகல இல்லடா. என்ன மன்னிச்சிடா பிரேமு. என்னையும் முடிச்சிடற பிரேமு. அவ 2 மினிட்ஸ் டைம் இருக்குன்னு சொன்னால, எங்க உயிரை காப்பாத்திக்க என்ன பண்றது தெரியாம செகண்ட் ரவுண்ட் ஒன்னு கொண்டுட்டோம்டா. சரிடா, ஏதோ பயத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல விட்டுடா. 2 பேரும் அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறானுங்க பாரு. குமார், பிரேம் அப்படியே தூக்கி ஏந்திக்க போயிடா. ஏச்சுக்கோ பிரேமு, அப்படியே ஏச்சுக்கோ பிரேமு. பொறுமையா தூக்குங்கடா. The final round 3 starts now.
ரவுண்ட் 3யா? ரவுண்ட் 3யா? ஃபைனல் ரவுண்டா? போச்சு. இப்போ என்ன பண்றது? டேய் குமார், என்னடா யோசிச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாமியார் கொண்டு நம்ம 2 பேரும் தப்பிச்சிருவோம். பிரேமகிட்ட ஒரு லைஃப் தான இருக்கு. அவன் என்னடா பண்ணுவான்? ஏய், என்ன என்னையும் போட்டு தள்ள போறீங்களா? அப்பனா ஒரே வழி தான் இருக்குது. நம்ம கூட சேர்ந்து பிரேம சாமியார் கொண்டு தான் தப்பிக்க முடியும். இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி, டேய் பிரேம், நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. நீ நல்லவனு எனக்கு தெரியும். ஆனா இந்த லூப்ல நம்ம தப்பிக்கணும்னா ஒருத்தரை நம்ம கொன்னுதான் ஆகணும். ஆமா பிரேம், அவன் சொல்ற மாதிரி ஒருத்தரை நம்ம கொல்லணும். எனக்கு இந்த ஒரு கோடு போய் நான் செத்தாலும் பரவாயில்ல பச்சேன். ஆனா நான் யாரையும் கொல்ல மாட்டேன்டா. டேய், என்னடா நீ இவ்வளவு நல்லவனா என்னடா பண்ண போற பிரேமே? ரவுண்ட் 3 முடிய இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 1 நிமிஷம் தான் இருக்கா? பிரேமே இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு பிரேமே. சீக்கிரம் சொல்றா. நானும் யாரையும் கொல்ல மாட்டேன். நீங்களும் யாரையும் கொல்லாதீங்கடா. என்ன திடீர்னு கை இப்படி நமிக்குது? ஏய், எப்படி இது? டேய், எல்லாரும் முதல்ல உங்க கையில இருக்க கோலம் பாருங்கடா. டேய், எப்படி இது 2 கூட மாறிச்சு? என்னடா நடக்குது இங்க? இருந்த ஒரு கோடம் அரை கோடம் மாறிச்சு. சாக போறடா. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அது பண்ணலாம். என்ன ஐடியா இது? டேய் பிரேமே, நான் சொல்றத 2 பேரும் கவனமா கேட்டுக்கோங்க. குமார், பிரகாஷ், பிரேம் 3 பேரும் சேர்ந்து என்ன கொல்றதுக்கு பதில் பிரகாஷ், குமார், சாமியார் நம்ம 3 பேரும் சேர்ந்து பிரேம கொல்லிட்டா என்னடா சொன்ன? டேய் கோபப்படாதடா. நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல. இல்ல குமார், சாமி என்ன சொல்றாரு கேப்போம். பிரேமே, அந்த 3 பேர் அங்க என்ன குசு குசு பேசிக்கிறாங்க தெரியுமா? உன்னைய மானத்துல தான் பிளான் போறானுங்க. 3 பேரும் சேர்ந்து என்ன கொல்ல போறானுங்களா? இந்த கடைசி லூப் முடியறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 நிமிஷத்தோட கம்மியா தான் டைம் இருக்கும். அதுக்குள்ள நம்ம கையில 2 கோடா இருந்தது 1.5 கோடா மாறிச்சு. பிரேமே, உனக்கு இன்னும் இந்த லூப்ல அரை லைஃப் தான் இருக்கு. வேணா உன் கைய பாரு, தெரியும். ஆமா. இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம 3 பேரும் செத்து போயிடுவோம். நீ வேணா அந்த 3 பேரை கொண்டுட்டு இந்த லூப்ல நீ தப்பிச்சிரு. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். குமார் மனசு மாற ஆரம்பிச்சிட்டான். பிரகாஷும் நம்ம வழிக்கு வரான். இல்ல, நீ சொல்ற மாதிரி நான் யாரையும் கொல்லல மாட்டேன். டேய், அவனுக்கு 3 பேரை மூஞ்சிய கொஞ்சம் பாரு. எல்லாரும் உன்னை கொல்றதுக்காக திருட்டு முழிக்கிறானுங்க பாரு. ஆமா. இப்ப சொல்லு, அவனுங்க கொல்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? குமார், யோசிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் இல்ல. சீக்கிரம் சொல்ல, அவனை போட்டுடலாமா? இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. 1 நிமிஷம் தான் இருக்கா? ஒரு கோடா மாறிடுச்சு. ஒரு கூட தான் இருக்கு. நம்ம செத்து போயிடுவோமா? ஒரு கோடு. இப்ப என்ன பண்றது? பிரேமே, உன் கையில கோடு கால்வாசி தான் இருக்கு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அவங்கள கொல்ல நான் ஹெல்ப் பண்ணவா? இல்ல, எது வேணாம், கொல்றது தப்பு. ஏன் ஹெல்ப் வேணாமா? வேண்டாம். வேணாமா? வேண்டாம். வேணாமாடா? வேண்டாடி. அப்ப சாவு. போ. உங்க 3 பேருக்கும் யாரையாவது கொன்னா தானே இந்த லூப்ல தப்பிக்க முடியும். நீங்க வேணா என்னைய கொன்னுட்டு நீங்க 3 பேரும் தப்பிச்சுக்கோங்க. எதுக்கு இன்னும் வெயிட் பண்றீங்க? வாங்க, வந்து எனக்கு கொல்லுங்க. வாங்க. அதான் அவனே கொல்லுங்கன்னு பர்மிஷன் குடுறான்ல. வாங்க கொன்றுவோம். 30 செகண்ட்ஸ்ல என்ன நடந்தாலும் என் உயிரை காப்பாத்திக்க யாரும் கொல்ல மாட்டேன். ரெடி 3 2 1. சீக்கிரம் வந்து கொல்ல வேணாம். மன்னிச்சிடுறா பிரேம். நான் சாக போறேன். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல வாங்கடா. நிறுத்துக்கடா. நான் ஒருத்தங்க இல்லாத விஷயத்தையே மறந்துட்டீங்களா? என் ஃப்ரெண்டு மேல ஒருத்த கை வச்சாலும் அவன் செத்தான்டா. ரமேஷ், இதை விட எதிர்பாராத விஷயங்கள்லாம் இந்த லூப்ல நடக்க போகுது. அதுல என்ன இது நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கொள்ளைக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லூப் சீரிஸ் சீசன் 6 கூடிய சீக்கிரத்துல வந்துரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். சாட்டர்டே ஆனா ஃபுல் கண்டென்ட் வீடியோ, லாங் ஃபார்மேட் வீடியோ நம்ம வீடியோ மாதிரி இருக்கிற அது நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே.